வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை ஷோ. ஸோ இன்றைக்கி வந்து லோக்கா படத்தோட ரிவ்யூவாக இல்லாமல் இந்த லோக்கா படம் எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரியான சர்ப்ரைசஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கு, என்ன மாதிரியான சஸ்பென்ஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் போடுகிறேன். இந்த படத்துலேருந்து எந்த சஸ்பென்ஸுமே நான் உடைக்க போகிறது கிடையாது. ஏன்னா படமாக நீங்கள் பார்க்கும்போது தான் அந்த சஸ்பென்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த சீனை பார்க்கறதுக்கான ஒரு உத்வேகத்தை தருன்றதுக்காகவே இந்த படத்தோட எந்த சஸ்பென்ஸையும் உடைக்காமல் இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பண்ணிடுவோன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு முன்னாடி லோக்கா இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வந்து துல்கர் சல்மான் அவர்களால் ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ மலையாள சினிமாவில் மட்டும்தான் பொதுவாகவே இந்த மாதிரி கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்க்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ டொவினோ தாமஸ் வந்து எப்படி மரணமாஸ் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சாரோ, தான் நண்பனுக்காக தானே ப்ரொடியூசர் ஆனாரோ, அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து நண்பனுக்காக இல்லாமல் கான்டென்ட்காக வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு துல்கர் சல்மான். ஸோ படமாக இந்த படத்தை பார்க்கும்போது நீங்கள் எந்த வகையிலுமே ஏமாற மாட்டீங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப எலிவேஷனான ஒரு படமாக வந்து இந்த படம் வந்திருக்கு. அதை தாண்டி படத்தில் கல்யாணி பிரியதர்ஷன் மாநாடு, என்னங்க மாநாடு ஹிருதயம்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து ஹார்ட்டை தூக்கி வீசியிருப்பீங்க. இந்த படத்தை பார்க்கும்போது மாலிவுட்லேருந்து ஒரு சூப்பர் ஹீரோ கேர்ள் வந்திருக்காருன்னொடனே பயங்கரமாக அப்படியே பிதிரிடுவீங்க. அப்படி இருக்குது படம். அப்படி இருக்குது அவங்களோட ஆக்டிங். ரொம்ப சூப்பராக, ரொம்ப யூனிக்கான ஒரு ஆக்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் பெரிய பெரிய கேரக்டர்னு சொல்லலாம். ஸோ தமிழ் இண்டஸ்ட்ரி அப்படி ஒரு கலக்கிட்டு லியோ மூலயமா டைரக்ட் டு மாலிவுட் அங்கே போயிட்டு இந்த மாதிரி லோக்கான ஒரு சூப்பர் ஸ்பீஷியஸ்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சப்ஜெக்டில் வந்து கலைக்கிருக்காரு சாண்டி மாஸ்டர். ஐயோ அப்பப்பா, அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பர்ஃபார்மன்ஸை சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் கதையாக இருக்கிறதுன்றதை தாண்டி ஒரு விச்சோட கதையாக இருக்குது. ரொம்ப சூப்பராக அந்த விச்சை எவ்வளோ எலிவேஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எலிவேஷன் பண்ணி, எந்தளவுக்கு அழகாக காட்ட முடியுமோ அந்தளவுக்கு அழகாக காட்டி, எங்கேயுமே யாரையுமே ஏமாற்றாமல் சீட் எட்ஜில் ஒரு ஆடியன்ஸை உட்கார வச்சு ஒரு படத்தை காமிக்கிறதுன்றது ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு. ஸோ லோக்கான டைட்டில் வச்சோடனே ஏதாவது ஒரு பயங்கரமான கொலாப்ஸ் பண்ணிடுவாங்களோ, ஏன்னா மாலிவுட்டை நம்பி நம்ம வந்து நிறைய படம் பார்த்துட்டோம். மின்னல் முரளி ஒரு பயங்கரமாக ஹிட் ஆனோடனே இந்த படம் அதே மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஏற்படுத்திருச்சு. யாராலையுமே எதுவுமே எதிர்பாராமல் நடக்கிறது தான் பயங்கரமான சம்பவம் இல்லை. அப்படி ஒரு சம்பவத்தை இந்த படம் கொடுத்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். படமாக இந்த படத்தை பார்க்குறத தாண்டி இந்த படத்தோட எலிவேஷனே இந்த படத்தோட மியூசிக் தான். ஸோ மியூசிக் எந்த இடத்துல எப்படி கொடுக்கணுன்ற வந்து பயங்கரமாக கொடுத்து சூப்பராக வந்து தூக்கி விட்டுருக்காங்க. ஸோ தமிழ் சினிமாலேயும் இப்படி ஒரு படம் வந்துட்டுருக்கு. இன்னும் நிறைய படங்கள் வந்து வந்துட்டுருக்கு. அப்படி ஒரு படம், நிறைய படத்தை நம்ம கொண்டாடாமல் விட்டுருக்கோம். ஸோ அப்படி இது வந்து டோனாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. தமிழ் சினிமாவுக்கும் இந்த படத்துக்கும் என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டோன் தான். ரொம்ப சினிமாட்டோகிராஃபி வந்து திடீர்னு நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹீரோ படம் பார்க்குற அந்த ஃபீலை வந்து கொடுக்குறதே அந்த டோனு, அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி ஒர்க் தான் இல்லையா. அது எல்லாத்தையுமே வந்து இந்த படம் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்கு. இந்த படம் ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் படம், ஒரு மாலிவுட்டில் ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்குன்னு எல்லாருமே வந்து குடி தூக்கிட்டு கிளம்பிடுவாங்க. மாலிவுட் படம்னா பயங்கரமாக கொண்டாடுவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாருக்குமே தெரியும். பட் இதில் அப்படி எதுவுமே இல்லாமல் கரெக்டாக கான்டென்ட்கான படமாக தான் எல்லாரும் பேசியிருக்காங்க. நான் பார்த்த நிறைய வீடியோலையுமே கான்டென்ட் நல்லா இருக்குது, கான்டென்ட்காக இந்த படம் வந்து ஒரு சூப்பரான படம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் நீங்கள் குழந்தைங்களோட இல்லை உங்கள் ஃபேமிலியோட பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற ஒரு படமாக வந்து லோக்கா வந்து அமைஞ்சிருக்கு. சஸ்பென்ஸ் எதுவுமே உடைக்கூடாதுன்றதுக்காக வெறும் கேரக்டர் ரிவீல் மட்டும் சொல்லியிருக்கேன். அதை தாண்டி நிறைய சஸ்பென்ஸான கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. எண்டில் வந்து துல்கர் சல்மான் அவங்களே வந்து ஒரு கேமியோ வந்து பண்ணியிருக்காங்க. அதை எக்ஸ்பெக்ட் பண்ணியே பல பேர் வந்து படத்துக்கு போயிருக்காங்கன்னும் போது இன்னும் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸான மொமெண்ட்ஸ் நிறைய இருக்கும் படத்தில். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்கள். ஒரு பயங்கரமான பீஸ்ஃபுல்லான ஒரு படம் வந்து மாலிவுட்லேருந்து கொடுத்துருக்காங்க. தமிழ் சினிமாலையும் இப்படி ஒரு படம் வராதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரும். அடுத்தடுத்து அதுக்கான படங்கள் வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. கவலைப்படாதீங்க. அடுத்தடுத்த படங்களில் வந்து சிறப்பான தரமான சம்பவம் தமிழ் சினிமாலையும் காத்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இதே மாதிரியான அடுத்த ஷோலாம் உங்களை சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா.